நடிகர் விஜயகாந்த் அவர்களை நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த இடத்தை பார்த்து தொண்டர்கள் அழக்கூடிய காட்சிகளையும் முன்னால் பார்த்தோம். கோயம்பேடு தற்பொழுது ஸ்தம்பித்திருக்கிறது, போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் நம்மிடையே அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். வீரம் விளைஞ்ச மண்ணு அப்படிங்கிற படத்தை நீங்க அவரோட இயக்கியிருக்கிறீங்க சார். அவருடைய திரைத்துறையில பல அனுபவங்களை பலர் சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம். அவரோட நீங்க இணைஞ்சு பணியாற்றிய போது அவர்களுடைய இயல்பாக என்னென்ன விஷயங்கள் இருந்திருக்கு? அதாவது ஆன் ஸ்கிரீன்ல ஒரு விஜயகாந்த், ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு விஜயகாந்த் கிடையாது. அவர் ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் தன்னுடைய ஆன் ஸ்கிரீன்ல தன்னுடைய இயல்பை காட்டணும்னு மெனக்கிடுவார் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. நீங்க எப்படி பார்த்துருக்கீங்க? ஸ்க்ரீனில் வேறு மாதிரி விஜயகாந்த், ஆஃப் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி விஜயகாந்த்ங்கிற மாதிரி கிடையாது. ஒரு ஆன் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி விஜயகாந்த், ஆஃப் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி விஜயகாந்த். ஆன் ஸ்க்ரீன்லன்னா அவர் ஜமீன்தார்னா ஜமீன்தார் மாதிரி இருப்பார், போலீஸ் ஆஃபீஸர்னா போலீஸ் மாதிரி இருப்பார், ஆக்ரோஷம். ஆஃப் ஸ்க்ரீனில் அப்படி கிடையாது. டோட்டலாக பணிவு, எளிமை. அவருக்கு இப்போ இருக்கிற பேர்கள் எதிர்கட்சி தலைவர்னு சொல்கிறாங்க, தலைவர்னு சொல்கிறாங்க, பெரிய நடிகர்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அவருக்கு பொருத்தமான பேர் கிடையாது. தோழன், தொண்டன், நண்பன். நட்பு தான் விஜயகாந்தை வளர்த்தது. அந்த நட்புக்கு தான் ஒரு முக்கியத்துவம். அவருடைய கொள்கையே என்னென்னா, யாருமே அவர் தோளில் கை போடலாம், யார் தோள்லையும் அவரும் கை போடுவார். அவ்வளவு மனிதன் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு அவர் தான் உதாரணம். நான் கிட்டத்தட்ட 44 ஆண்டுகள் சினிமாவில் இருக்கேன். 44 ஆண்டுகளில் நடையாக நடந்து போயிருக்கேன். சில கம்பெனிகள் ஏறி இறங்கியிருக்கேன். சாதாரண ஆளுங்களை பார்த்துருக்கேன், உயர்ந்த ஆளுகளை பார்த்துருக்கேன். இந்த 44 வருஷத்து சர்வீஸ்லேயும் நான் சினிமாவில் பார்த்த ஒரே மனிதன் விஜயகாந்த். அவர் எனக்கு ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் தெரியும். அவர் எனக்கு தெரியாது. அந்த தூரத்து இடி முழக்கம் அது முடிச்சுட்டு நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் கதை கேட்குறதுக்கு வந்தார். அந்த கதை செலெக்ஷனில் நான் இருந்தேன். அப்போ நான் அவருக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி பேசினேன். இந்த கதை நல்ல கதை, நீங்கள் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, ஒரே ஒரு காரணம் தான். அவரும் மதுரை, நானும் மதுரை. அந்த ஊர் பாசத்தினால அவர்கிட்ட அதை நான் சொன்னேன். அவருக்கு ஞாபகம் இருக்காது இப்போது. அதுக்கப்புறம் விசு சார்கிட்ட நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது டௌரி கல்யாணம், புதிய சகாப்தம் 2 படங்கள் அவர் நடித்தார். அப்போ உதவி இயக்குனராக அவர்கிட்ட பழகிற வாய்ப்பு. இங்கேருந்து திருநின்ற ஊருங்கிற ஒரு ஊரில் ஷூட்டிங் நடக்கும். அப்போ அவர் காரில் எனக்கு கைடாக போடுவாங்க. அவர் கூட தனியாக காரில் போகிற ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அவருக்கும் நமக்கும் ஒரே மாதிரி தான். நமக்கு பயம் இருக்கும் ஒரு ஹீரோ அப்படின்னா, அவருக்கு நம்ம உதவி இயக்குனருங்கிற ஒரு மனப்பான்மை இருக்காது. அதை நான் எந்த இடத்துலையுமே பார்க்கல. நான் வீரம் விளைஞ்ச மண்ணு பார்க்கும்போது இங்கே ஆந்திராவில் திருப்பதிக்கு பக்கத்தில் தலக்கோணான்னு ஒரு ஊரில் ஷூட்டிங் எடுத்தோம். இவருக்கு திருப்பதியில் ஸ்டார் ஹோட்டல் ரூம் கொடுத்துருந்தாங்க. இவருடைய ரூமுக்குள்ளே போனாக்க அவருடைய பெட்டில் அவர் இருக்க மாட்டார், லைட்மேன் படுத்திருப்பார். லைட்மேனுடைய பெட்டில் போய் இவர் படுத்திருப்பார். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தாக்கா ஒரு ப்ரொடக்ஷன் பாயோடைய கால் இவர் மேலே கிடக்கும், இவர் கை ஒரு லைட்மேனுக்கு மேலே கிடக்கும். இப்படி ஒரு கும்பலாக அப்படி தான் இவருக்கு பழக்கம். அவருக்கு அதுதான் பிடிக்கும். தூங்குறவங்க மேலே தண்ணியை ஊற்றி விட்டு எழுப்பி கையை கொட்டி சிரிப்பார். அவங்களோட உட்காந்து நைட்டெல்லாம் சீட்டாடுவார். இந்த மாதிரி இல்லைங்க, நான் பார்த்ததே இல்லை. இது ஒரு வழியில் சொல்ல போனால் சினிமாவுக்கு ஒரு இழப்பு, தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு, தமிழ் மக்களுக்கு பெரிய இழப்பு. இது எல்லாத்தையும் விட என் குடும்பத்துக்கு பெரிய இழப்பு. அவர் எனக்கு குடும்பத்துக்கு ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்கார். நான் இயக்குனர் அந்த படம் வீரம் விளைஞ்ச மண்ணு பண்ணிகிட்டு இருக்கும்போது என் 2வது மகள் டாக்டர் கார்த்திகா தேவி, அவங்களுக்கு மெடிக்கலுக்கு கட் ஆஃபில் ஒரு மார்க் போயிடுச்சு. அவங்க வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் அந்த பக்கம் இவர் வந்திருக்காரு. டிரைவர் சொல்லியிருக்காரு, இங்கே தான் டைரக்டர் வீடுன்னு. இவர் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறார். அந்த ஒரு படம் தான் எங்களுக்கு நெருக்கமான. என்ன பாப்பா அழுதுகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. விஷயத்த சொன்னோம், இந்த மாதிரி கட் ஆஃபில் ஒரு மார்க் போயிடுச்சு அப்படின்னு. அது அவர் ஸ்டைலில் கிட்ட என்ன பாப்பா அழுதுக்கு இருக்கு அப்படின்னு தான் கேட்டார் அவர்.
அப்போ அவர் ராமச்சந்திராவை சேர்த்து விடட்டுமா, நான் எப்படியாவது கேட்டு சீட்டு வாங்கி கொடுக்குறேன் ராமச்சந்திரா மெடிக்கலில் அப்படின்னாரு. நான் அப்போ ரொம்ப குறைஞ்ச சம்பளம் வாங்குகிற ஒரு இயக்குனர். அப்போ இல்லைங்க, நம்மளால் அதெல்லாம் முடியாது, அவ்வளோ பணம் கட்ட முடியாது, பிள்ளைய பற்றிங்கள படிக்க வைங்க. கம்பல் பண்ணி என் பொண்ணுக்காக என் கூட 1 மணி நேரம் சண்டை போட்டு அவ்வளோ பீக் அவரில் இருக்கிற ஒரு ஹீரோ அன்னைக்கு 18 மணி நேரம் எங்கள் கூடவே இருந்து, அங்கேருந்து உடையார் வீட்டுக்கு போனோம். உடையார் வந்து காலேஜுக்கு போயிட்டார். காலேஜுக்கு அங்கேருந்து கூடவே வந்து, அவர் வீடு இருக்கிறது ஆழ்வார்பேட்டில், ராமச்சந்திரா இருக்கிறது இங்கே போரூர் தாண்டி. அப்போ அங்கே கூடவே வந்து வரிசையில் எங்களோட உட்காந்து அவர்கிட்ட போய் பேசி, அப்போவும் நான் சொல்கிறேன், இல்லைங்க இது வேண்டாம் இது வேண்டாம்னு, சும்மா இருங்க, என்னை மிரட்டி. உங்களுக்கு எப்படி இருந்தது சார் அந்த டைம்ல? இவர் ஏன் இவ்வளவு பண்றாரு, இத்தனை விஷயங்களை ஏன் அவர் மெனக்கிட்டு இங்க இருந்து அங்க வராரு, அங்க வரிசையில உட்கார்றாரு நம்மளோடங்கிறப்போ எப்படி இருந்தது? ஆச்சரியமா இருந்ததுங்க. ஒரு ஹீரோ, அவருக்கு என்ன இருக்கு? அதத்தான் கேக்குறேன். அது எந்த எதிர்பார்ப்புமே இல்ல, அங்க இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது எதுவுமே இல்ல, ஆனா வந்து உட்காரும் போது உங்களுடைய மனது எப்படி இருந்தது அப்படிங்கிறது. ஒரு பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுது, படிப்புல அவரு அந்த ஹெல்பிங் டெண்டன்சி எப்பவுமே அவருக்கு இருக்கு. பேசி 18 மணி நேரம் எங்க கூட இருந்து அவர் ஏற்றி வச்ச ஒரு மருத்துவ விளக்கு. இன்னைக்கு அவங்க 600 சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அப்போலோவில் மிகப்பெரிய கைனகாலஜிஸ்ட்டு, அவர் கணவர் வந்து பெரிய கார்டியாலஜிஸ்ட்டு. இவ்வளோ பெரிய மருத்துவ இது அந்த புகழ் கிடைக்கிறதுக்கு அவர் தான் காரணம். இந்த நேரத்தில் அந்த புகழ் அவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இதை விட பெரிய சந்தர்ப்பம். அவருடைய நினைவுகளை நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. தற்பொழுது